குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் அன்பு செல்வமே, உனக்கான ஒன்றை நான் அவசரமாக கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ இழந்துவிட்டு தவிக்கும்போது என் மனம் மட்டும் பரிதவிக்காதா? என் பாதத்தை தொட்டு உள்ளே வணங்கிவிட்டு வா. உனக்கான ஒன்றை மீட்டுத்தர, உனக்கான ஒன்றை நிரந்தரமாக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து கருத்தில் கொள்ளாமல் வேறு சிந்தனையோடும் வேறு எண்ணங்களோடும் எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கின்றாய். நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்படாதே. அவர்களுக்கு மட்டும்தான் இதை செய்தால் வெற்றி கிடைத்து விடுகிறதே, நான் செய்தால் மட்டும் ஏன் எனக்கான வெற்றி என்னை தேடி வருவதில்லை? நானும் அவர்களைப் போலத்தானே செய்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ இந்த அப்பனிடம் சொல்லிக் கொள்கிறாய். இந்த முருகன் நினைத்தால் என்ன உண்டு? இந்த வேளவன் நினைத்தால் என்ன உண்டு? என் தங்கமே, ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். யார் யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறதோ அது கண்டிப்பாக யார் தடுத்தாலும் சரி அவர்களின் கையில் வந்து சேரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலே போதும். அதில் வெற்றி என்னும் சூட்சமத்தை நீ அறிந்து கொள்வதற்கு இந்த முருகன் உதவி புரிந்து கொண்டேதான் இருப்பேன். அதற்காக அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் உன் நேரத்தை வீணடித்து கொண்டு அவர்களைப் போல் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். இது உனக்கான வாழ்க்கையை உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்றாய். உனக்கானதை பெற வேண்டிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதை முயற்சியின் வடிவில் பெற்றுக்கொள். எந்த ஒரு கரடு முரடான பாதையிலும் கடினமான சூழ்நிலையிலும் நேர்மை மட்டும் நீ மறந்து விடாதே. நியாயம் முன்னருகில் இருக்கும் போது நீ எதற்காக அங்கு மறந்து விடுகிறாய் நான் முன்னிடத்தில் இல்லை என்று? என் கண்ணின் முனியே, இந்த வேளவன் உன்னோடு இருக்கும் வரை நீதிக்கும் நேர்மைக்கும் என்றுமே பஞ்சம் இருக்காதே. எதை செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை செய்வதற்கான வழியைத்தான் நான் உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதுமே நியாயத்தின் பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இந்த சோதனையை தந்து விட்டீர்களே அப்பா என்று நீ கேட்கலாம். ஒன்றை தெளிவாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? எல்லா விஷயங்களும் கர்ம வினையின்படியும் தர்ம விதையின்படியும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான விஷயத்தை நான் இதுதான் ஆகப் போகிறது, அதுதான் ஆகப் போகிறது என்று முடிவினை சொல்லிவிட்ட பிறகும் நீ ஏன் வீணாக மனம் குழப்பம் அடைகிறாய்? என் கண்ணின் மணியே, நீ எடுக்கின்ற எல்லா செயலிலும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் தருவேன். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கான சிக்கலை அங்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். சிக்கலை பிரித்தெடுக்கும் முறையை சூட்சமத்தை நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உன் நம்பிக்கையை வீணடிக்காமல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்து கொண்டே இரு. உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. உன் நம்பிக்கைக்கு உரியவனாக இந்த முருகன் நான் இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய்? எல்லாம் நன்மைக்கே என்று நீ முதலில் உணர்ந்து கொள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு வலுவான காரணம் உண்டு. என்ன காரணம் என்று சொல்லாமலே ஏன் இப்படி என்னை பாடாய்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் கண்ணின் மணியை, ஒரு சில காலகட்டத்தில் காரணத்தை தெரிந்துவிட்டாலோ புரிந்துவிட்டாலோ அந்த காரணத்தை நாம் அங்கு பின்னால் தான் சென்று கொண்டு இருப்போம். தீர்வை நோக்கி செல்வதை மறந்தும் மறுத்தும் விடுவோம். அதனால தான் அந்த காரணத்தை சொல்லாமல் அதற்கான தீர்வுக்கான வழியில் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். உன்னை பாடாய்படுத்துகின்ற பிரச்சனை நினைத்து நீ வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன் வாழ்க்கைக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என் கண்ணின் மணியை, சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னிடத்தில் தான் வந்து சேரப்போகிறது. கேள்விகள் என்று ஒன்று இருந்தால் பதில் என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். விடைகளை தேடிக்கொண்டே இரு. தவறுகள் எல்லாம் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீயோ உன் தவறை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு ஐயோ நான் இதை செய்து விட்டேனே என்று நினைத்து கொண்டு உனக்கான நல்லதை நீ கோட்டை விட்டு விடாதே. என் கண்ணின் மணியே,
உனக்கானது உன்னிடத்தில் வருவதற்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் உனக்கான தவறும். அந்த தவறை விட்டு விட்டு அதிலிருந்து வெளியே மீண்டு வந்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். இதனால் வரையிலும் நீ பயணித்த பாதை வேறு, இனி நீ பயணிக்கின்ற பாதை வேறு. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எந்த ஒரு விஷயத்திற்கும் முன் யோசனை தான் அடுத்தடுத்த தேடலுக்கு விடை கொடுத்து கொண்டே இருக்கும். தோல்விகளை வந்து உனக்கு தோள் கொடுத்தாலும் அதை சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கண்டும் கலங்கி விடாதே. ஐயோ, நமக்கு மட்டும் இந்த இழப்பு இருக்கின்றதே, நான் எனக்கு பிடித்ததையும் பிடித்தமானவற்றையும் இழந்து விட்டேனே, நான் எப்படி கரை சேரப் போகிறேன் என்று வருந்தாதே. தோள் கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு சரியானதை சரியான நேரத்தில் உணர வைக்கத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு போராடு. போராட்டம்தானே வாழ்க்கையோ என்று எண்ணி விடாதே. போராடி வரும் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய பெருமகிழ்ச்சிக்கு அங்கு காலம் இருக்கும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். நீ எப்பொழுதும் என் பெயரை முருகா முருகா என்று பாராயணம் செய்து கொண்டு என்னை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட இருக்கும்போது உனக்கான பல வழிகளை நான் காட்டிக்கொண்டேதான் இருப்பேன். திக்கற்று திசையற்று இருப்பவர்களுக்கு இந்த நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கானதை உன்னிடத்தில் கொடுப்பேன். நீ பிரிந்ததையும் உன்னிடத்தில் சேர்க்கத்தான் போகிறேன் என் தங்கமே. நீ கலங்காதே. உனக்காக நான் இருக்கும்போது மனமருந்தாதே. தடங்கள் ஏற்பட இதுதான் காரணமாக இருக்குமோ என்று அனுதினமும் புதிய குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நீதான் என்ன செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் கூட அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டு உன் மனம் தடுமாறி சென்று கொண்டு இருக்கின்றது. அதை எப்படி சரி செய்ய போகிறேன் என்று தானே நீ சிந்திக்கிறாய். உனக்கு ஒன்று கூறவே வந்திருக்கின்றேன். நாம் நடந்து செல்லும் பாதையில் ஒன்றுமே இல்லை என்றால் அங்கு கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இருக்காது. அந்த பாதையில் மேடு பள்ளங்களை சந்தித்தால் மட்டும்தான் நாம் உடம்பில் எவ்வளவு வலுவாக இருக்கின்றோம் என்று தெரியும் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனையும் நீ கொள்கின்றதை பொறுத்துதான் உனக்கு என்ன தேவையற்றது என்பது புரிய வரும். உனக்காக முன்கூட உதவி செய்வதற்கு இந்த முருகனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது காலை வாரிவிடும் நபர்களை பற்றி நீ கலக்கமடையாதே. அவர்களை அடையாளப்படுத்துவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு உனக்கான பயணத்தில் இறுதி வரை உன் கூட யாருமே பயணிக்கப் போவதே கிடையாது. ஏனென்றால் ஓடுகின்ற ஓட்டத்தில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து முதல் பரிசை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்ளும் போது நீதானே அந்த பயணத்தை தனியாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது உனக்காக எதை செய்கிறேன் என்று என் வாக்குறுதியை கொடுத்தேனோ அதை செய்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். நம்முடைய கஷ்ட காலம் இப்போதுதான் என்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் உன் சூழலை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உன் பாதையை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு முன்னேற்றத்தை அடைவதற்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் செயல்பட்டு கொண்டே இரு. யாரை நம்பியும் நீ இருக்காதே. உன் வலுவான தைரியத்தை வளர்த்து கொண்டே இரு. யாராவது உன்னை கஷ்டப்பட மாதிரி ஏதாவது சொல்லி கொண்டு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு நகர்ந்துவிடு. அதில் ஒன்றும் தவறில்லை என் கண்ணின் மணியே. உன் வேலையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. எதிர்கொள்ளும் வாழ்க்கையை கிடைக்கின்ற பொழுது உனக்கானது உன்னிடத்தில் நான் என்ன தர வேண்டுமோ அதை கண்டிப்பாக தரத்தான் போகிறேன். உன்னை நிராகரித்தவர்களை பற்றியோ உன்னை ஓரம் கட்டியவர்கள் பற்றியோ நீ கவலை கொள்ள வேண்டாம். அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலத்தை எட்டிவிட்டாய். வெற்றிகரமான வாழ்க்கையை விட என் தங்க பிள்ளைகள் இந்த முருகனிடம் மன நிறைவான வாழ்க்கைதான் வேண்டுமென்று என்னிடம் தேடி வந்து கொண்டு இருக்கின்றாள். ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு மட்டும்தான் உன்னால் முடிவு செய்யப்படுவது. அதனால் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உனக்கான வாழ்க்கை
வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இரு. உன்னால் பறக்க முடியவில்லையே என்று நினைக்க வேண்டாம். ஓடியாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள். ஓட முடியவில்லையே என்று எண்ணி விடாதே. நடந்து சென்றாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள். நடக்க முடியவில்லை எனில் தவிழ்ந்து விடு. இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எதை பார்த்தும் பயப்படாதே. உனக்கானதை நான் தரப்போகிறேன். வெற்றி நிச்சயம்தான் என் கண்ணின் மணியே. யாம் இருக்க பயமேன்.